ஃப்ராக்சர்டு 2019 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட கதையை விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த ஓடிடியில் என்ன லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு கடைசியில் தரேன். இந்த படத்தோட கதாநாயகன் தன்னோட மனைவி குழந்தைகளை கூப்பிட்டுட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகிறார். அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல நிப்பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த குழந்த கொஞ்சம் தவறுதலாக அப்படியே சைடில் அப்படியே ட்ராக் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும்போது ஒரு நாய் அந்த பொண்ணை பயமுறுத்தினதுனால அந்த பொண்ணு குதிச்சிடுறாங்க. இப்போ குதித்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக இவரும் குதிச்சு 2 பேருக்குமே அடிபட்டுருது. இப்போது குழந்தைக்கு அடிபட்டதுனால அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு கதாநாயகன் நினைக்கிறார். ஆனால் குழந்தை இறக்கலை, குழந்தை கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அதனால் எந்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதனால் 3 பேரும் ஹாஸ்பிட்டலில் குழந்தைய தூக்கிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ குழந்தைய ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுக்கிறதுக்காக மனைவியை அனுப்பிச்சிட்டு இவர் வெளியே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறார். ஸோ டைம் ஆக 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 வரலையே அப்படின்ற கவலையில் ரிசப்ஷனில் போய் கேட்கும்போது ரிசப்ஷனில் சரியாக முதல்ல பதில் சொல்லலை, வந்துடுவாங்க அப்படின்றாங்க. 2வது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது சரி உங்கள் நேம் சொல்லுங்கள், பாப்பாவோட நேம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. முழு நேம் சொல்கிறாரு. இல்லை லெக்சர்லேயே கிடையாது, இங்கே யாரும் வந்த மாதிரி தெரியலையே அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ இவர் நான் வந்தேன், அட்மிட் பண்ணேன், நான் என் ஒய்ஃபு குழந்தைங்க 3 பேர் தான், நீங்கள் ஏமாத்துறீங்க, நீங்கள் கூட ஸ்டார்டிங்கில் ஆர்கன்லாம் கேட்டீங்க, ஒருவேளை ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே இவனை பைத்தியம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்த்த டாக்டர்லேருந்து நர்ஸ் வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா இவர் மட்டும்தான் வந்தார், ஒய்ஃபு குழந்தைங்க யாரும் வரல. சரி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இது பண்ணும்போது இவன் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர் இவனை ரூமில் தள்ளி அவனுக்கு மயக்க ஊசி போட்டு ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் இவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிடறான். அங்கேருந்து தப்பிச்சு வழியில் 2 ஆஃபீஸரை பார்த்து தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சொல்கிறான். இப்போ அந்த ஆஃபீஸர் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஃபுட்டேஜில் இவனோட ஃபுட்டேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே ஏமாத்துறாங்க, இவரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவன் புலம்புறான், கத்துறான். இப்போது அங்கே இருக்கிற சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் நம்ம கதாநாயகனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நீங்கள் எங்கே தொலைச்சிங்களோ அங்கே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே யாருமே கிடையாது. ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அங்கே பிளட் கிளாத்து நிறையா இருக்குது. சரி இவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு, அப்போது நீங்கள் அந்த குழந்தைங்களையும் மனைவியையும் கொண்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்தது தான் அது, நான் எனக்கு அடிப்பட்டது சொன்னேன், அதுலேருந்து கூட வந்திருக்கலாமே அப்படின்றாங்க. யாரும் நம்பலை. ஸோ நீ தான் கொண்டுட்ட அப்படின்னு எல்லாருமே அவன் மேலே திரும்புகிறாங்க. இப்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க தான் சதி பண்ணி ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு இவன் நினைக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற எல்லாரையுமே ஒரு இடத்துல அடைச்சிட்டு துப்பாக்கி முனையில் அவங்கள தள்ளி விட்டு அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு தன்னோட பையனுக்கு, தன்னோட பொண்ணுக்கு. இப்போ அந்த பொண்ணையும் மனைவியும் அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது எதிர்த்தாப்பில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே கொண்டுட்டு வரோம். தன்னோட குழந்தையும் மனைவியும் அழைச்சிட்டு இப்போது காரில் ஏறி ஸ்பீடாக போயிட்டுருக்கான். ஃப்ராக்சர்டு அப்படின்ற இந்த அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியோட மொத்த கதை இதுதான். இப்போது எண்டில் இவன் எதுக்காக இப்படி பண்ணான், இவனுக்கு என்ன நடந்துச்சு, ஸோ உண்மையிலே இவன் கொன்னுட்டானா இல்லை வேற என்ன, இதுதான் அந்த கிளைமேக்ஸில் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காட்சி அமைப்புகள், எடிட்டிங். இந்த படத்தில் நீங்கள் ஒரு இடத்துல கூட தொய்வை எதிர்பார்க்க முடியாது, எல்லாமே கோர்வையாக இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அடுக்கின மாதிரி எந்த இடத்துலையுமே தடுமாறாது. ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங், காட்சி அமைப்புகளும் அழகாக இருக்கும். இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஓடிடியில், நெட்ஃப்ளிக்ஸில்
இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இன்னும் அவைலபிளாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதைக்களத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என் பெயர் சரவணன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.